வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாலஜி சொல்லிக்கிறேன். அதாவது எஸ்டர்டே வீடியோவில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா அலி காமனி இவரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வேர்டு யூஸ் பண்ணியிருந்தேன். போட்டு தள்ளிட்டாங்கங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இது நான் நார்மலாக பேசுகிறது தான். அதாவது எங்கள் கிராமத்து பக்கம் இந்த கொங்கு பக்கம்லாம் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்லாங் பேசுவாங்க. ஒரு மர்டர் நடந்துச்சு அப்படின்னா அவனை போட்டு தள்ளிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த எண்ணத்தில் தான் நான் இந்த மாதிரியான ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல இந்த வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் அது நான் ரியலைஸ் பண்ணினேன். ஓகே, இது நம்ம சைடு நமக்கு தவறு இருக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, கொன்னுட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த வேர்டுனால உங்களுக்கு ஏதாவது காயப்பட்டிருந்தால், மனது காயப்பட்டிருந்தால் என்னை மன்னிச்சுக்கங்க. ஓகேங்களா? நான் சுத்த பட்டிக்காட்டான், நான் கிராமத்தான். அதனால அந்த மாதிரியான வேர்டு வந்துருச்சு. ஓகேங்களா? நான் ஒன்றும் ரொம்ப ஒரு தமிழ் புலவர் கிடையாது, அதே மாதிரி ஷேக்ஸ்பியரும் கிடையாது. ஒரு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல நார்மலாக படிச்சுட்டு வெளியே வந்த ஒரு ஆளு தான். அதனால அந்த ஸ்லாங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதனால யாருக்காவது மனது காயப்பட்டிருந்தால் என்னை மன்னிச்சுக்கங்க. ரைட்டு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம். அதாவது இன்னைக்கு 2 மார்ச் மார்க்கெட்டு ஒரு பெரிய கலையபுரத்துக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு டீப் நெகட்டிவ் போச்சு. அங்கேருந்து நல்லாவே ரெக்கவரி வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ வாரோட நியூஸ் என்ன, வார் இப்போ எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குது, இப்போ நிஃப்டி என்ன, அதாவது நாளைக்கு நமக்கு ஹோலி பண்டிகையுடைய ஹாலிடே இருக்குது, வெனஸ்டே எப்படி இருக்க போகுது, ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்னிங் நான் 4 லெவல் கொடுத்துருந்தேன் நிஃப்டியில். அது 4th லெவல் 24,800 கொடுத்துருந்தேன். அது பிரேக் ஆகிடுச்சு. அரௌண்ட் 12:30க்கு என்னுடைய டெலகிராம் சேனலில் நான் ஒரு கிராஃப் போட்டு 24,600 வெரி ஸ்ட்ராங் கிரிட்டிக்கல் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அந்த சப்போர்ட் பட்ஜெட் டே அன்னைக்கு அந்த எஸ்டிடி ஹைட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு வெர்டிக்கலாக ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ லோ. லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எக்ஸாக்டாக அரௌண்ட் 2:15 அரௌண்டு இன்னைக்கு வந்திருக்கிற லோ 24,603. கரெக்டாக அங்கேருந்து 300 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட் எப்படியாப்பட்ட ஒரு சப்போர்ட்னுங்கிறது பாருங்கள். நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது டெலகிராம்லையும் போட்டிருந்தேன், ட்விட்டர்லையும் போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருந்தேன். ஸோ என்னை இது ஏதாவது ஒரு இதில் ஃபாலோ பண்ணிக்காங்க. மெயினாக டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஏன்னா அதுதான் நான் மோஸ்ட்லி ஆக்டிவாக இருப்பேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, வாரோடைய ஸ்டேட்டஸு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யூஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட் ஃப்ரைடே நல்லா டவுனில் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஈச் 1% டவுனில் க்ளோஸ் ஆயிடுச்சு. யூஎஸில் இருக்கிற மெயின் இண்டெக்ஸ் எல்லாமே. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 1.35% டவுனில் இருந்துச்சு. ஹேங்செங் இண்டெக்ஸ் 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி எஸ்டர்டே நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய ஃபால் வராது, ஒரு 700-800 பாயிண்ட்லாம் வராது, 200 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கிஃப்ட் நிஃப்டி காலையில் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் தான் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி நியர்லி 500 பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 350 பாயிண்ட்ஸ் அரௌண்டு டவுனில் ஓப்பன் ஆச்சு. 24,750 அரௌண்டில் ஓப்பன் ஆச்சு. 24,750 ஓப்பன் ஆகிட்டு 25,000 நியர் வந்துச்சு. 24,980 சம்திங் வந்துச்சு. அங்கேருந்து 24,600 அகைன் 24,600லேருந்து 24,900. ஸோ ஒரு ஹைலி வலாட்டைல். இன்னைக்கு வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருது. ஆஃப்டர் வெரி லாங் டைம் 25% வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருது. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் இந்த பட்ஜெட்டில் கூட அந்த அளவுக்கு வர கிடையாது. ஒரே நாளில் 25% இன்க்ரீஸ் ஆக கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஈவெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் கோவிட் பீரியடில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 17 or 18 இருக்குது. 85 or 90 போச்சு கோவிட் டைமில். அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிஃப்டி 100 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் வரும். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 1048 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. 1.29%, 80,238 செட்டில் ஆகிடுது. நிஃப்டி 312 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. 1.24%, 24,865 செட்டில் ஆகுது.
அதாவது நம்ம மார்க்கெட் வந்து 1.25% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. வார் மெயினாக நடத்திட்டு இருக்கிற இஸ்ரேலுடைய டெல் அவிவ் மார்க்கெட் வந்து 5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? கராச்சியோடைய இண்டெக்ஸு 10% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. லோவர் ஃப்ரீஸில் உட்காந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரேடிங் ஹால்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய கராச்சி இண்டெக்ஸு அங்கே ஏன்னா அங்கே வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு பாகிஸ்தானுக்கு. அதனால் வந்து கராச்சி இண்டெக்ஸ் 10% டவுனில் போயிருக்குது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. மெட்டல்ஸ் தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது. 1% to 2.5%. ருபி 91.47 செட்டில் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வந்த லோ 92. இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் லோவுக்கு நியர்பை வந்துருச்சு ருபி. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ வார் முக்கியமான நியூஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார் வந்து ரொம்ப அக்ரெசிவாக நடந்துட்டு இருக்குது. எஸ்டர்டே நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா அல் காமெனியை வந்து கொன்னுட்டாங்க. அந்த கொன்னதுனால அந்த வார் ஸ்டார்ட் பண்ணனதுடைய மிஷன் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது வார் யார் ஸ்டார்ட் பண்ணது? அமெரிக்கா, அப்புறம் இஸ்ரேல். இவங்களுடைய ஒரே நோக்கம் அங்கே வந்து அவங்க பேச்சை கேட்குற ஒரு லீடர் வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இது வந்து 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஈரான் வந்து அனதர் சுப்ரீம் லீடர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த வார் வந்து இன்னமும் வந்து சிவியராக போயிட்டு இருக்குது. ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு கிட்டத்தட்ட 7-8 நாடுகளை வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஈரானை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வார் வந்து ரொம்பவும் சிவியராக போயிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். அது மட்டும் இல்லாமல் யூஎஸோடைய 3 ஜெட்டை வந்து குவைத் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது தெரியாத நாங்கள் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சவுதியில் இருக்கிற ஆராம்கோ அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் ரீஃபைனரி கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆராம்கோவில் வந்து ஒரு நாளைக்கு 5,50,000 பேரல்ஸ் வந்து க்ரூடு வந்து ரீஃபைனரி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து குளோபல் லெவலில் இன்னமும் வந்து க்ரூடு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் வந்துட்டு இருக்குது. இதில் மெயினாக நம்ம வந்து பார்க்கணும், அதாவது நம்ம இந்தியாவுக்கு $1 குரூடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு அதனால நம்ம இந்தியாவுக்கு வந்து அடி விழுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $2 பில்லியன் வந்து அடி விழுவோம் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. 10% ஆயில் வந்து ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் 30 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரலுக்கு $10 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபியில் 0.5% எஃபெக்ட் ஆகும். அதாவது $18 பில்லியன் வந்து டெபிசிட் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் இன்னொன்று கவனிக்கணும், எஸ்டர்டே நம்ம ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, குரூடு வாங்குறதுல ஏதாவது சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரஷ்யாவிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம் குரூடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவிலேருந்து நமக்கு குரூடு வர்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் நாம் வந்து ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஃபாரின் மினிஸ்டர் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த வார் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டுருக்குது. யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸு ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த வார் இன்னமும் வந்து கப்புள் ஆஃப் வீக்ஸுக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இந்த 3 நாடுகளும் வந்து இந்த வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஈரானுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து துபாயோடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து 3 டேஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதாவது மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 3 டேஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு தான் வந்து நியூஸ் வந்துருக்குது. ஓகே, வேற என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு இன்னைக்கு $5,400 மேலே போயிடுச்சு. இந்த வார் டென்ஷன். அதுக்கடுத்து சில்வர் வந்து நியர்லி $100 பெர் அவுன்ஸுக்கு இருக்குது. ஆயில் ப்ரைஸ் $73 பெர் பேரலுக்கு இருக்குது. யூரோப்பியன் நேச்சுரல் கேஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்ததான் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரினால நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக்லாம் எது ரெவென்யூ அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஆர்பிஎல் அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ 36% கல்ஃப் கண்ட்ரி நம்பி இருக்குது. லார்சன் அண்ட் டூப்ரோ 35% நம்பிக்கிட்டு இருக்குது. மாருதி சுசுகி 12.5%,
கல்ஃப் கண்ட்ரி தான் நம்பி இருக்குது. அதுக்கடுத்து வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் 12% வர ரெவென்யூவில் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து டைட்டன் 8%, அசோக் லேலேண்ட் 7% அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூவில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து நம்ம லார்சன் அண்ட் டூப்ரோ தான் பார்க்கணும். லார்சன் அண்ட் டூப்ரோ வந்து அதிகமான எக்ஸ்போஷர் எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தான் வச்சிருக்கிறாங்க. ரைட். எஃப்ஐஸ் இன்னைக்கு 3,295 crore செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 8,593 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஜனவரி மந்தோடைய ஐஐபி டேட்டா வந்திருக்குது 4.8%, 3 month லோ ஐஐபி டேட்டா வந்திருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை மார்க்கெட்டு. இப்போ 24,900 நியர்லி வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்போ அகைன் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,600. அதாவது இவர் என்னடா அது ஃபர்ஸ்ட் 25,700 சொன்னார், அதுக்கப்புறம் 25,400 சொன்னார், 25,200 சொன்னார், அதுக்கப்புறம் இப்போ வந்து 24,600 சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க, புல்லிஷ் மார்க்கெட் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி பியரிஷ் மார்க்கெட் தேர் இஸ் நோ சப்போர்ட். ஓகேங்களா? இறங்குற மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து சப்போர்ட் கிடையாது. அடுத்தடுத்து ஒரு சப்போர்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் 24,600 சொல்லிக்கிறேன்னா 24,600 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நான் என்னன்னு சொல்லுவேன். அது பிரேக் ஆச்சுன்னா நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் சொல்லுவேன். அதே மாதிரி ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டே தான் இருக்கும். அதனால அப்சல்யூட்லி நம்ம வந்து பியரிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். எனது வந்து எப்போ ட்ரிகர்ட் ஆச்சு அப்படின்னா 25,350 வந்து ட்ரிகர்ட் ஆச்சு. இப்போ இந்த லெவலுக்கு வந்துருக்குது. இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 வந்து 25,200 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா வெர்டிகலாக இறங்கிருக்கனால ஒரு பவுன்ஸ் வரும். இன்னைக்கு எப்படி லாஸ்ட் ஒரு 1 hourல ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் வந்துச்சு, அது மாதிரி ஓவராலாக வந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 25,200 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற கிரிட்டிக்கல் மேஜர் சப்போர்ட் 24,600. இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது நான் ஃபர்தராக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள். எதுலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் டாப் அப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரியான டைம்லாம் வந்து டாப் அப் பண்ணுவோம். மார்க்கெட்டு வந்து ஒவ்வொரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது தான் அங்கேருந்து தான் பவுன்ஸ் ஆகும். அப்படிங்கும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்டில் டாப் அப் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 550 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜெர்மனி டேக்ஸ் நியர்லி 3% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கிலாந்து மார்க்கெட்டு 186 பாயிண்ட், அதாவது நியர்லி 2% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு எப்படி க்ளோஸ் ஆக போகுது யூஎஸ் மார்க்கெட், அதெல்லாம் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். நாளைக்கு நம்ம வந்து ஹோலி ஹாலிடே, பரவாயில்ல, நல்ல வேலை லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். வெனஸ்டே என்ன அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலாக பார்த்துடலாம். ஒருவேளை நாளைக்கு ஈவினிங் ஏதாவது இம்பார்ட்டண்ட் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில். 1 hour கேண்டிலை பொறுத்தவரையும் அதான் நான் போட்டிருந்த லைன் பாருங்கள், இதுதான் 24,600. ஓகே. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, அதாவது 150 பாயிண்ட்ஸ் இது வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஸோ 25,150 இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,800, தென் 24,700, அதுக்கடுத்து 24,600. இது எதுக்காக நான் 100 பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த புல்லிஷ் பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியோடைய பாட்டம், அதுக்கடுத்து இந்த இங்கே ஒரு பாடி இருக்குது பாருங்கள், இது வந்து 24,700ங்கிறது ஒரு சப்போர்ட். ஸோ 24,800, 700, 24,600 இது எல்லாமே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 24,600ங்கிறது மேஜர் க்ரூசியல் சப்போர்ட். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நியர்லி 700 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,200, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 60,500. சப்போர்ட் 59,600. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.